رمضان الذي أنزل فيه القرآن شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள் குறிப்பாக சத்தியத்தை அறிய வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு அல்லாஹ்வின் இறையில்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் முதலாவது நோன்பை முடித்துவிட்டு இரண்டாவது நோன்பை நோற்பதற்காக வேண்டி தயார் நிலையில் நாம் இருந்து வருகிறோம். அல்லாஹ் நாம் நோற்ற இந்த நோன்பை கபூல் செய்து அதற்குரிய கூலியை நிரப்பமாக தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து தொடர்ச்சியாக 4 நாளைக்கு மாற்றங்களை ஏற்படுத்திய வரலாறு என்கிற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் உரையாற்றப்படும். அதன் பிறகு மற்ற தாயிக்களுடைய தொடர் உரைகள் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் 26வது நோன்பிலிருந்து 30வது நோன்பு வரையிலும் இந்த தொடர் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் தொடரும். மாற்றங்களை ஏற்படுத்திய வரலாறு. இந்த உலகத்துல எத்தனையோ தலைவர்கள் பிறந்திருக்கிறாங்க, எத்தனையோ ஆன்மீக தலைவர்கள் பிறந்து மறைஞ்சிருக்கிறாங்க, எத்தனையோ ஆட்சி தலைவர்கள் வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறாங்க, மத குருமார்கள், விஞ்ஞானிகள், இப்படி பல தலைவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வார்த்தை, இவைகளெல்லாம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது, அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் போற்றப்பட்டது. என்றைக்கு அந்த தலைவர்கள் மறைந்து போனார்களோ, இந்த மண்ணை விட்டும் பிரிந்து போனாங்களோ, அன்னையோடு அவர்கள் சொன்ன அந்த சொல்லும் மண்ணோடு புதைக்கப்பட்டுவிடும். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு தலைவர் வாழ்ந்தார். அந்த தலைவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் எதை அவர் சொன்னாரோ அவர் சொன்ன ஒவ்வொரு சொல்லுக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகம் இன்று வரையிலும் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய ஒரு தலைவர் யாரு அப்படின்னு சொன்னா அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற யாருமே கிடையாது. நிறைய தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த தலைவர்கள் எல்லாம் வாழக்கூடிய காலகட்டத்துல ஏதோ ஒரு கொள்கையை சொல்லி இருக்கிறாங்க, ஏதோ ஒரு சித்தாந்தத்தை அந்த மக்களுக்கு சொன்னாங்க. அந்த தலைவர்கள் சொன்ன அந்த கொள்கையும் அந்த சித்தாந்தங்களும் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலேயே சரியான ஒரு முறையில் பின்பற்றப்படாமலும் இருந்திருக்குது. அந்த தலைவர்கள் இறந்து போனதுக்கு பின்னாடி ஒரே அடியாக அந்த தலைவர்கள் சொன்ன அந்த சொற்களும் அந்த கொள்கைகளும் குளிதோண்டி புதைக்கப்பட்டு, இன்னும் ஒருபடி மேலே சொல்வதாக இருந்தால், சில தலைவர்கள் வாழும் பொழுது சில நல்ல கருத்துக்களை சொன்னாங்க. அவங்க இறந்ததுக்கு பின்னாடி அவர்கள் என்ன கருத்துக்களை சொன்னார்களோ
அதற்கு நேர் மாற்றமாக அவர்களுடைய தொண்டர்கள், அவர்களுடைய கொள்கையை தூக்கி பிடிக்கக்கூடிய மக்களையும் இந்த காலகட்டத்துல நம்மளால பார்க்க முடியத்தானே செய்யுது. இந்த வரிசையில பார்க்கும் பொழுது ஒப்பற்ற தலைவர் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல எதை சொன்னார்களோ அந்த அடிப்படையில் தன்னுடைய செயலை அமைத்துக் கொண்டார்கள். எந்த ஒன்றை அவர்கள் செய்தார்களோ அந்த செய்த ஒன்றை தன்னை பின்பற்றக்கூடிய மக்களுக்கும் வலியுறுத்தினார்கள். அவர்களையும் செய்ய சொன்னாங்க. அப்படி செஞ்சாதான் நீங்க உண்மையான முஸ்லீம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவர் இந்த உலகத்துல வாழ்ந்தார் அப்படின்னா அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற யாருமே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரவங்கன்னா அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். நமது வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரணும் அப்படின்னா யாரை பார்த்துதான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துதான் கொண்டு வர முடியும். ஏன்னா அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான், அழகிய முன்மாதிரின்னு சொல்றான். யாரை பார்த்து? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அழகிய முன்மாதிரின்னு சொல்றான். அப்படிப்பட்ட அந்த இறை தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நமது வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றம் இல்லாம இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணமா இருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம நம்பணும். எப்படி நம்பணும்? முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ரசூலுல்லாஹ்வை முதல்ல நம்ம எப்படி நம்பணும்? அல்லாஹ்வுடைய அடிமை அப்படின்னு நம்பணும். இரண்டாவதாக ரசூலுஹு, அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு நம்பணும். இப்படிதான் நம்ம நம்பியும் இருக்கிறோம். அவங்க அல்லாஹ்வுடைய அடியார் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல், இதுலயும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம். ஆனா எந்த அடிப்படையில நம்ம நம்புறோம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்க, அதிலும் குறிப்பாக இறுதி தூதராக இருக்கிறாங்க. இதுல ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்குதா? இல்ல. எல்லாருமே அதை நம்புறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான், அதிலும் குறிப்பாக அவங்க தான் இறுதி தூதர். அவங்களுக்கு பின்னாடி எந்த இறை தூதரும் வரமாட்டாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியா இருக்கிறோம். இப்படி நம்பி இருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி நம்ம பேசுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு பேசப்படுவதை நம்ம கேட்கிறோம். இப்படியெல்லாம் இருந்தும் கூட நமது வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இறை தூதர்னு சொல்லி நம்ம நம்புறோம் பாருங்க. அது எப்படி நம்ம நம்புறோம் அப்படின்னா பெரும்பாலும் முஸ்லிம்கள் இப்படிதான் நம்புறாங்க. எப்படி? நமக்கு அப்படி சொல்லி தரப்பட்டிருக்கு. நம்ம ஒரு முஸ்லிம் குடும்பத்துல பிறந்திருப்போம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு நம்ம அப்பா அம்மா சொல்லி தந்திருப்பாங்க. நம்ம ஹஸரத்துமார்கள் சொல்லி தந்திருப்பாங்க. நம்ம வாழக்கூடிய அந்த பகுதி, அந்த மஹல்லா முஸ்லிம் மஹல்லாவாக இருப்பதனால, அப்படி சொல்லப்பட்டதுனால சிறு வயசுல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னே சொல்லி தரப்பட்டதுனால நம்மளும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்றது நம்ம நம்புறோம். இது தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று இப்படி மட்டும் நம்ம நம்பினா போதாது. எங்க அப்பா சொன்னாங்க, எங்க தாத்தா சொன்னாங்க, எங்க ஹஸரத் சொன்னாங்க, நான் வாழக்கூடிய பகுதி அப்படி, அதனால அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் இருப்பாங்க. இப்படி மட்டும் நம்புவது நமது உள்ளத்திலும் நமது செயல்பாடுகளிலும் பெரிய அளவுல மாற்றத்தை தராது. தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா நம்ம எப்படி நம்பணும் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு நமது வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்வை நம்ம நம்பணும். இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்வை நம்ம ஏத்துக்கணும். எப்படி? முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை இறை தூதர் அப்படின்னு சொல்றதுக்கு முதல் சான்றாக இந்த குர்ஆனை தான் முன் வச்சாங்க. எனக்கு அல்லாஹ் கிட்ட இருந்து இறை செய்தி வருது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு நம்ம நம்பும் பொழுது எப்படி நம்பணும்னா இந்த குர்ஆனை பார்க்கணும். இந்த குர்ஆன்ல இல்லாத விஷயங்கள் எதுவும் இல்லை. அறிவியலை பத்தி பேசப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலகட்டத்துல இந்த வசனங்கள் தான் இறக்கப்பட்டுச்சு. ஆனா அப்புள்ள காலகட்டத்துல அறிவியல் இந்த அளவுக்கு எல்லாம் உயர்ந்து இல்லை.
அந்த மக்களுக்கு தெரியாது. எதை பத்தி எல்லாம் பேசுது? அறிவியலை பத்தி நம்ம ஒரு பட்டியலை எடுத்தோம் அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், 1400 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை எப்படி உருவாகுது அப்படின்றத பத்தி பேசுதுங்க. இப்ப 21ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி இந்த கருவறையை பற்றி பேசுனா, எப்படி கரு உருவாகுது அப்படின்றத பத்தி பேசுனா, எப்படி குழந்தை உருவாகுது, எந்த மாதிரி மாசத்துல எந்த மாதிரி உருவமெல்லாம் வருது, எந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வருது அப்படின்றத இந்த 20ஆம் நூற்றாண்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட், மிகப்பெரிய ஒரு மருத்துவர் பேசினா எப்படி இருக்கும்? அதையெல்லாம் தாண்டி குர்ஆன் பேசுது. எப்படி ஒரு குழந்தை கருவுல உருவாகுது அப்படின்றத பத்தி, இந்த உலகத்தை பத்தி பேசுது. 1400 வருஷத்துக்கு முன்னாடியே, ஒரு 50, 60, 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தை ஆய்வு செய்த ஒரு விஞ்ஞானி இந்த உலகம் உருண்டை அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு இந்த உலகம் கொடுத்த பரிசு என்ன? என்னது? முட்டாளுன்னு சொன்னாங்க. கல்லால அடிச்சு, என்ன இவன் பெரிய சயின்டிஸ்ட்னு சொல்றாரு, உலகம் உருண்டைன்னு சொல்றாரு அப்படின்னு கல்லால் அடித்தார்கள். 1400 வருடத்திற்கு முன்பாகவே இந்த உலகத்தை பற்றி குர்ஆன் எப்படி சொல்லுது? இது உருண்டைதான் அப்படின்னு சொல்லுது. இதை ஒரு மனிதரால சொல்ல முடியுமா? அதுவும் எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதரால் சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப அறிவியலை பற்றி பேசும் பொழுது இந்த 20ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய ஒரு அறிஞர் ஆய்வு செய்து பேசினா எப்படி பேசுமோ அதை விட சிறப்பான ஒரு முறையில குர்ஆன் அறிவியலை பற்றி பேசுது, ஆன்மீகத்தை பத்தி பேசுது, இன்னும் எத்தனையோ விஷயங்களை பத்தி பேசுது குர்ஆன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நம்ம இறை தூதர் அப்படின்னு நம்ம நம்புறது. என்னுடைய பாட்டன் கூட்டன்மார்கள் சொன்னாங்க, நான் ஒரு முஸ்லிம் குடும்பத்துல பிறந்திருக்கிறேன், அதனால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் இறை தூதர் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு சொல்றதை விட நம்ம எப்படி நம்பணும்? குர்ஆனை படிக்கணும். குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு செய்யணும். குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நம்ம சிந்திக்கணும். அப்படி சிந்திச்சு பார்த்தா இறுதியில நம்முடைய அறிவுக்கு ஒரு விடை கிடைக்கும். என்ன விடை? இது ஒரு சாதாரணமான புத்தகம் கிடையாதுப்பா, இது ஒரு சாதாரணமான ஒரு மனிதரால இதை சொல்லவே முடியாது அப்படின்றத நம்ம விளங்கிக்கலாம். அப்ப ஒரு சாதாரணமான ஒரு மனிதரால சொல்ல முடியாதுன்னா அப்ப இது யாராலதான் சொல்ல முடியும்? இறை தூதரால தான் சொல்ல முடியும். அப்போ இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் நம்ப வேண்டும். எப்படி நம்பணும்? குர்ஆனை படித்து ஆய்வு செய்து அதிலிருந்து விளங்கக்கூடிய அந்த உண்மைகளை மனதில் பதிய வைத்து அப்படி நம்பணும். அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு நமது வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெற்றுத்தரும். இரண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படின்றத இன்னொரு ஒரு வழியின் மூலமாகவும் நம்ம நம்பலாம். அது என்ன வழி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலகட்டத்துல சில செய்திகளை சொன்னாங்க. அந்த செய்தி அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலேயே நிகழ்ந்தது, அல்லது அவர்கள் வாழ்ந்து மறைந்த அடுத்த நூற்றாண்டுல சில செய்திகள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவர்கள் சொன்ன அந்த செய்தி 1400 வருடங்களுக்கு பிறகு நம்ம வாழ்றோம் பாருங்க, இப்ப நடக்குது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலகட்டத்துல சில முன்னறிவிப்புகளை செஞ்சாங்க. இது நடக்கும், இது நடக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலகட்டத்துல யாருமே நம்ப முடியாத ஒரு செய்தியை சொன்னாங்க. யாருமே நம்ப முடியாத ஒரு செய்தி, மிகப்பெரிய வல்லரசுகள் இஸ்லாத்தின் ஆட்சியின் கீழ் வரும் சொன்னாங்க. அன்றைக்கு ரோம பேரரசும் பாரசீக பேரரசும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வல்லரசா இருந்துச்சு. அவர்களெல்லாம் கொடிகட்டி கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல இஸ்லாம் ரொம்ப குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரோம பேரரசும் பாரசீக பேரரசும் இந்த இஸ்லாத்தினுடைய ஆட்சியின் கீழ் வரும்னு சொன்னாங்க. ஆனா சஹாபாக்கள் சந்தேகம்லாம் கொள்ளல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அது நடக்கும் அப்படின்னு நம்பினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திலேயே அதற்குண்டான அறிகுறிகளை பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்தியை சொன்னாங்களோ அது அப்படியே நடந்துச்சு. இது ஒன்றெண்டு முன்னறிவிப்புகள் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு
பெரும் பெரும் அறிஞர்கள் கிட்டத்தட்ட 20 நாள் 30 நாள்லாம் தலைப்பு எடுத்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலகட்டத்துல சில செய்திகளை சொன்னாங்க. அப்ப அந்த செய்திகள் எல்லாமே முன்னறிவிப்புகளாக இருந்துச்சு. அந்த முன்னறிவிப்புகளை எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் சொல்லும், இது ஒரு சாதாரண மனிதர்களால சொல்லவே முடியாது, ஒரு சாதாரண ஒரு ஆன்மீக தலைவரால சொல்லவே முடியாது. நான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு ஒருத்தர் பொய் சொன்னார் அப்படின்னா இந்த செய்தியை சொல்ல முடியாது அப்படின்றத நம்மளால விளங்கிக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலகட்டத்துல எது எல்லாம் நடக்கும் அப்படின்னு முன்னறிவிப்பு செஞ்சாங்களோ அது எல்லாமே நடக்கும். இன்னைக்கும் கூட சில ஆன்மீக தலைவர்கள் அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கத்தான் செய்யறாங்க. அவர்களோடு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் சார் புரிஞ்சுக்கணும். அவங்களோட பயணிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் குர்ஆன் சொன்ன அடிப்படையில கொஞ்சம் நாலேஜ் இருந்தா போதும், இது டுபாக்கூர் அப்படின்றத நம்ம சாதாரணமாகவே விளங்கிக்க முடியும். அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படின்னு நம்ம நம்பணும். அப்படின்னா இரண்டாவதாக நம்ம எப்படி செய்யணும், அவர்கள் எதையெல்லாம் முன்னறிவிப்புன்னு சொன்னாங்களோ அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை ஆய்வு செய்து அந்த அடிப்படையில இவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படின்னு நம்ம நம்பணும். அப்படின்னா இன்னும் நம்முடைய நம்பிக்கை ஈமான் ரொம்ப உறுதியாகும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது நமது வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும். இது இரண்டாவது வழி. மூன்றாவது வழி என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அந்த வாழ்க்கையை ஒரு இறை தூதரால் மட்டும்தான் வாழ முடியும், வேற எந்த மனிதராலும் வாழ முடியாது. தன்னை இறை தூதர்னு சொன்னாங்க, சொன்னதோடு மட்டுமல்லாம அவங்களுடைய வாழ்க்கையை வெளிப்படையாக அமைச்சுக்கிட்டாங்க. ஆன்மீக தலைவர்களை போல, போலி ஆன்மீக தலைவர்களை போல, அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் என்ன செய்வாங்க, வெளியில வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் தன்னை உயர்ந்தவர்களாக காட்டிக்கிடுவாங்க. அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை வந்து என்ன செய்யாது, பொதுமக்களுக்கு தெரியாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, சுப்ஹானல்லாஹ். ஹதீஸுகளை பார்க்கும் பொழுது எந்த ஒண்ணுமே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில மறைஞ்சது கிடையாது. இதை சொல்லாம விட்டுட்டாங்க, இதை செய்யாம விட்டுட்டாங்க, இந்த விஷயத்துல ரசூலுல்லாஹ்ட்ட பாடம் இல்லையே, இந்த விஷயத்துல ரசூலுல்லாஹ்ட்ட வழிகாட்டுதல் இல்லையே அப்படின்னு எதையாச்சும் நம்ம சொல்ல முடியுமா? தன்னை இறை தூதர் அப்படின்னு சொன்னாங்க, சொல்லிட்டு அவர்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாங்க. அந்த வாழ்க்கையை படிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் உறுதியா சொல்லும், இவங்க இறை தூதர் தான் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலகட்டத்துல காஃபிர்களும் வாழ்ந்தாங்கல்ல. அந்த காஃபிர்கள்ல பெரும்பாலான மனிதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதர் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமா எது இருந்துச்சு தெரியுமா? ரசூலுல்லாஹ் பொய் சொல்றாங்க அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு பழகிய அந்த காஃபிர்களுக்கு தெரியும், இந்த முகமது வந்து என்ன செய்ய மாட்டாரு, பொய் சொல்ல மாட்டாரு. என்ன சொன்னாங்க, இவர் பைத்தியம் அப்படின்னு சொன்னாங்க. யாரை பார்த்து? ரசூலுல்லாஹ்வை பார்த்து பைத்தியம்னு சொன்னாங்க. மூளை குழம்பியவர் அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு சூனியம் வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. குர்ஆன் சொல்லுது இவர் பைத்தியம் கிடையாது, இவருக்கு யாரும் சூனியம்லாம் வைக்கல, இவர் அல்லாஹ்வுடைய வேதத்தை இறை செய்தியத்தான் சொல்றாரு அப்படின்றத குர்ஆனே வந்து என்ன செய்யுது, சொல்லுது. அப்ப மக்கத்து காஃபிர்கள் இருக்கிறாங்களே, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரசூல் இறை தூதர் அப்படின்னு ஏற்றுக்காமல் இருப்பதற்கு வேற வேற காரணங்கள் இருந்துச்சே ஒழிய அவர் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யல, யாரும் சொல்லல. ஒரு அழகான ஒரு சம்பவத்தை பதிவு செய்வாங்க அல் பிதாயா வன் நிஹாயாவுடைய இமாம். பத்ரு யுத்தம் நடைபெற போகுது. பத்ரு யுத்தம் நாளைக்கு பத்ரு யுத்தம் ஆரம்பமாக போகுது. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி, நாளைக்கு பத்ரு யுத்தம், அதுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த பக்கத்துல எதிரிகள் எல்லாம் தயாராகிட்டு இருக்கிறாங்க சண்டைக்கு, இந்த பக்கத்துல முஸ்லிம்களும் தயாராகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அபூ ஜஹில் ரொம்ப ஆக்ரோஷத்தோட அந்த சண்டையில கலந்துக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப வீரியத்தோட ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு இருந்தாரு அபூ ஜஹில். அந்த அபூ ஜஹில்கிட்ட போய் கேட்கப்பட்டுச்சு, எதுக்காக வேண்டி இந்த முகம்மதை இவ்வளவு ரொம்ப மூர்க்கத்தனமா நீங்க எதிர்க்கிறீங்க? ரொம்ப ஆவேசத்தோடு, ரொம்ப கடுமையாக, ரொம்ப
கோபம் கொண்டு இந்த முகம்மதை நீங்க எதிர்க்கிறீங்களே, சண்டை போடுறீங்களே, அவங்கள கொல்லணும்னு நினைக்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம்? கேள்வி கேட்டவரே கேட்கிறாரு, அந்த முகம்மது பொய் சொல்றாருன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு அபூஜஹலுடைய வாக்குமூலம் என்னவா இருந்துச்சு? அவர் பொய்யெல்லாம் சொல்லல, முகம்மதை பத்தி தான் நமக்கு தெரியுமே, அவர் பொய் சொல்ல மாட்டார். அப்ப எதுக்கு நீங்க அவரை எதிர்க்கிறீங்க? அப்ப எதுக்கு அவர் கொண்ட கொள்கையை நீங்க ஏத்துக்காம இருக்கிறீங்க? சொல்லக்கூடிய கொள்கையை ஏத்துக்காம இருக்கிறீங்க? அபூஜஹல் சொன்ன வார்த்தை என்ன? இல்ல, மக்காவுல பாத்தீங்கன்னா 2 குலத்தவர்கள் ரொம்ப பெருமைக்குரியவர்களாக இருப்பாங்க. ஒண்ணு குறைஷி குலத்தவர்கள், இன்னொன்னு என்னுடைய குலமாகிய மஹ்சூமி குலம். மக்காவுல இந்த 2 குலத்தவர்களுக்கு தான் போட்டா போட்டி இருந்துகிட்டே இருக்கும். அவங்க ஏதாச்சும் ஒரு நல்லது செஞ்சாங்கன்னா உடனே நாங்க ஒரு நல்லது செஞ்சிருவோம், என்ன நம்ம பெயரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவங்க ஏதாச்சும் ஒரு கிணறு வெட்டினாங்க அப்படின்னா நாங்க ஒரு 2 கிணறு வெட்டிடுவோம். காரணம் என்ன? குறைஷி குலத்தவர்களுக்கு இந்த மஹ்சூமி குலைத்தவர்கள் சளைத்தவர்கள் அல்ல அப்படின்றதுக்காக வேண்டி. இப்படி குறைஷி குலத்தவர்கள் எதை செய்தாலும் அவர்களுக்கு போட்டா போட்டி போடுற விதமாக நாங்களும் எதையாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனா இப்ப இந்த முகமது என்ன செஞ்சிருக்கிறாரு? தன்னை இறை தூதர் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு போட்டி போட்டுட்டு நானும் இறை தூதர் தான் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா இந்த மக்கள் நம்புவாங்களா? இந்த மக்கள் ஏத்துக்கிடுவாங்களா? அந்த விஷயத்துல நான் பொய் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கைய பார்த்து பார்த்து வளர்ந்த அன்றைய காஃபிர்கள் கூட இந்த முகம்மதுடைய வாழ்க்கை ரொம்ப அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை, சுத்தமான ஒரு வாழ்க்கை, பொய் சொல்ல மாட்டிருக்கிறாரு, பொய் சொல்ல மாட்டாரு, யாரையும் அநியாயமான ஒரு முறையில வஞ்சிக்க மாட்டார், எல்லாத்துக்கும் தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்குவான் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உமர் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். இந்த வசனம் எதற்காக வேண்டி இறக்கப்பட்டுச்சு? இந்த வசனத்தினுடைய சபபுன் நுசூல், இறக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன? ஆதாரபூர்வமான ஒரு தகவல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப கவலையோட ஒரு ஓரத்துல மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. எங்க? கஅபத்துல்லாஹ்வினுடைய நிழல்ல ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே என்ன செய்தி, ஏன் கவலையோட இருக்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மக்களுக்கு நான் சத்தியத்தை சொல்றேன், ஆனா என் மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. என் மக்கள் என்கிட்ட விதண்டாவாதம் செய்யறாங்க. என் மக்கள் என்கிட்ட சொல்றாங்க, நாங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த கொள்கையை ஏத்துக்கணும், அந்த ஓரிர கொள்கையை நாங்க ஏத்துக்கணும், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படின்றத நாங்க நம்பணும். அப்படின்னா நீங்க அடிக்கடி சொல்றீங்களா எனக்கு இறை செய்தி வருது, இறை செய்தி வருது அப்படின்னு, அது மட்டும் எங்களுக்கு போதாது, நாங்க சொல்றதை நீங்க செய்யணும். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க சொல்றதை நான் நம்புறோம் அப்படின்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அவங்க அப்படி சொல்லிட்டு என்கிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? நாங்க உங்களைய பார்த்துக்கிட்டே இருப்போம், நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நீங்க அப்படியே வானத்தின் பக்கம் அப்படியே உயரணும், அப்படியே உயர்ந்து போயிட்டு மறுபடியும் வானத்துல இருந்து அப்படியே இறங்கும் பொழுது ஒரு வேத புத்தகத்தை கொண்டு வரணும், அதை நாங்க எங்களுடைய கண்களால பார்க்கணும் அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல்கிட்ட சொல்றாங்க, என் மக்கள் இப்படி சொல்றாங்க, நான் இறை செய்தி வருது, இறை செய்தி வருது அப்படின்னு நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. அவங்க என்கிட்ட என்ன கேட்கிறாங்க? நாங்க உங்களைய பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது வானத்துல அப்படியே நீங்க மேல போகணும், மேல போயிட்டு வரும் பொழுது ஒரு வேத புத்தகத்தை கொண்டு பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய இறை வேதம், அல்லாஹ்வுடைய செய்தி அப்படின்னு நீங்க சொல்லணும், அப்படின்னு சொன்னா நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்றோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, இவங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க மனசு உடைஞ்சு போய் இருக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த இறை தூதர்கள்ட்ட அவங்களுடைய சமுதாயம் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க தெரியுமா? மூசா நபியினுடைய சமுதாயம், மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை இறை தூதர் என்று சொல்லும் பொழுது அந்த மக்கள் எப்படி கேட்டாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபகாலு அரினல்லாஹ ஜஹ்ரா. உங்ககிட்டயாவது நீங்க வானத்துக்கு மேல போகணும், வரும் பொழுது வேத புத்தகத்தை கொண்டு வரணும் தான் உங்க சமுதாயம் சொல்லுச்சு, உங்க மக்கள் சொன்னாங்க. ஆனால் மூசா நபியினுடைய சமுதாயம் என்ன சொன்னாங்க தெரியுமா?
நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் அல்லாஹ்வையே அழைச்சிட்டு வரணும், அல்லாஹ்வையே நீங்க காட்டணும், அப்படின்னாதான் நாங்க நம்புவோம்னு சொன்னாங்க. இப்படி ஒரு வார்த்தையை கேட்டவொடனே ரசூலுல்லாஹ்க்கு மனசு கொஞ்சம் ஆறுதல், பரவாயில்ல நம்ம மக்கள் பரவாயில்லை, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க ரொம்ப கொடூரமா தான் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல தடவைகள் மக்களுக்கு சத்தியத்தை சொல்றாங்க. அந்த மக்கள் சில சமயங்கள்ல அந்த அற்புதத்தை காட்டுங்க, இந்த அற்புதத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யா அல்லாஹ், எனது மக்கள் என்னை இறை தூதர் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறதுக்கு, என்னைய இறை தூதர் தான் அப்படின்னு நம்புறதுக்கு ஏதாச்சும் ஒரு அத்தாட்சியை கேட்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு ஆதாரத்தை கேட்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு அற்புதத்தை தாயா அல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. எல்லா இறை தூதர்களுமே கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபியை பார்த்து சொன்னா, இத்ஹப் இலா ஃபிரௌன் இன்னஹு தகா, ஃபிரௌன் ரொம்ப வரம்பு மீறி போயிட்டான், சத்தியத்தை போய் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்ன பொழுது ரொம்ப தயக்கம் காட்டினாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபியிட்ட கேட்டா, ஏன் தயக்கம் காட்டுறீங்க? யார்கிட்ட போக சொல்ற? ஃபிரௌன் கிட்ட போக சொல்ற. நானே அவன்கிட்ட இருந்து தப்பிச்சுதான் ஊரை விட்டே ஓடி வந்திருக்கிறேன், மறுபடியும் நீ அவன்கிட்ட போய் சத்தியத்தை சொல்ல சொல்றியே, என் நிலைமை என்ன ஆகும்? நான் போயிட்டு நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி சும்மா சொன்னா ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. அதனால நான் போறேன், ஆனா எனக்கு ஏதாச்சும் ஒரு அற்புதத்தை தா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மூசா நபிக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்தாங்களே, வதுமும் யதக இலா ஜனாஹிக தக்ருஜு பைதா மின் கைர். என்ன சொன்னாங்க? உங்களுடைய கைகளை சட்டப்பைக்குள்ள அக்குள் இப்படி விடுங்க, இப்படி விட்டுட்டு அப்படியே வெளியில எடுங்க, எடுத்தா உங்களுடைய கை பல 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 பலன்னு மின்னும், போங்க இந்த அற்புதத்தை கொண்டுட்டு போங்க அப்படின்னாங்க. இந்த அற்புதத்தை கொடுத்த உடனே கூட மூசா நபிக்கு தைரியம் வரல, போகணும் அப்படின்ற ஒரு இது வரல, மறுபடியும் தயக்கம் காட்டினாங்க. என்ன செய்தி? ஏன் இன்னும் தயக்கம் காட்டுறீங்க? இந்த ஒண்ணு மட்டும் போதாதுன்னு நினைக்கிறேன், வேற இன்னும் கூடுதலா வேற ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? உங்க கையில ஒரு கம்பு இருக்கு பாருங்க, ஒரு அசா, அதை தூக்கி கீழே போடுங்க. கீழே போட்டாங்க, பார்த்தா பாம்பு, பெரிய பாம்பா வந்துருச்சு. அந்த பாம்பை பார்த்த உடனே பின்னங்கால் படரில அடிக்கிற அளவுக்கு ஓடி போறாங்க. ரப்பு கூப்பிடுறாங்க, எதுக்கு பயப்படுறீங்க, எதுக்கு ஓடுறீங்க? நீங்க தானே அற்புதம் கேட்டீங்க, இதான் அற்புதம். உங்க கையில இருக்கக்கூடிய தடியை கீழே போட்டீங்கன்னா, அந்த கம்பை கீழே போட்டீங்கன்னா பெரிய பாம்பாகும், மறுபடியும் நீங்க அதை பிடிச்சீங்கன்னா அது உங்களுடைய அசாவாக கம்பாகவே மாறிடும் அப்படின்னாங்க. இது எவ்வளவு பெரிய அற்புதம். ஆனா அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி வித்தைகள்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபிரௌனோட இருந்தாங்களா மந்திரவாதிகள், அவங்க எல்லாம் இப்படிதான் கையில ஒரு கம்பு வச்சிருப்பாங்க, அதை பாம்பா மாத்துவாங்க. பாக்குறவங்களுடைய பார்வைக்கு தான் அது பாம்பா இருக்கும், ஆனா உண்மையிலேயே அது பாம்பு கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபிக்கு எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கொடுக்குறான்? நீங்க உங்க கையில இருக்கக்கூடிய கம்பை கீழே போட்டீங்கன்னா அது உண்மையாலுமே பாம்பா மாறிடும், அதை பிடிச்சீங்கன்னா மறுபடியும் கம்பாயிரும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கொடுத்த உடனே மூசா நபி போகணுமா போக கூடாதா? அப்பவும் போகலங்க, அப்பவும் தயக்கம் காட்டுறாங்க. வேற என்ன செய்தி அப்படின்னு கேட்கிறாங்க. மூசா நபி அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, ரப்பே உனக்கு தெரியும் அந்த ஃபிரௌனுடைய சபையில எவ்வளவு பெரிய வாய் வித்தகர்கள்லாம் இருப்பாங்க, எப்படிப்பட்ட அறிவாளிகள்லாம் இருப்பாங்கன்னு தெரியும். எனக்கு கொஞ்சம் கொன்னல் வாய், தத்தக்க புத்தகம் பேசுறேன், அங்க போயிட்டு இந்த மாதிரி பேசலாம் நல்லவா இருக்கும். என்னதான் பிரச்சனை? உனக்கு அந்த நாவல இருக்க முடிச்சு அவிழ்த்து விடணும், சரளமா நீ பேசணும், அதானே? இந்த துவா வச்சுக்கோ, சூரத்து தாஹால அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி, ரட்சகனே எனது உள்ளத்தை விரிவுபடுத்துவாயாக, வயஸ்ஸிர் லி அம்ரி எனது காரியத்தை இலகுவாக ஆக்குவாயாக, வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி எனது நாவில் இருக்கும் முடிச்சை அவிழ்த்து விடுவாயாக, மக்கள் எனது பேச்சை நன்கு விளங்கிக் கொள்வார்கள். இந்த துவாவை ஓது அப்படின்னாங்க. மூசா நபி ஓதுனாங்க, உடனே அந்த கொன்னல் வாயிலாம் சரியாயிடுச்சு. இப்போ ரப்பு சொல்றான், இத்ஹப் இலா ஃபிரௌன் இன்னஹு தகா. எத்தனை அற்புதத்தை கொடுத்திருக்கான்? கை வெண்மையா இருக்கும், கம்பு பாம்பா மாறுது, அத்தனை வருஷமாக திக்கி 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 பேசுன அப்படிப்பட்டவரு சரளமா பேசுறாரு. இவ்வளவு அற்புதத்தை கொடுத்து இப்ப போன்னு சொல்றான். அப்பவும் மூசா நபி போகல. அப்போ என்ன, வேற என்னதான் பிரச்சனை? இல்ல, தனியா போறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குது,
அப்ப என்ன செய்யறது? என் தம்பி ஹாரூன் ஒருத்தவர் இருக்கிறாரு, அவரை என் கூட அனுப்பி வைன்னு கேட்கல, அவரையும் ஒரு இறை தூதரை ஆக்கி என் கூட அனுப்பி வை. இதான் பிரச்சனையா? அவரையும் நான் இறை தூதரை ஆக்குறேன், அவரையும் சேர்த்து கூட்டிட்டு போ. இறுதியா ரப்பு சொன்னா இத்ஹபா, என்ன சொன்னா? இத்ஹபா, நீங்க 2 பேரும் சேர்ந்து போங்க, பயப்படாதீங்க. இதுல நிறைய பாடங்கள் உண்டு. நமது வீட்டுல வளரக்கூடிய பிள்ளைங்க அல்லது நம்ம ஒரு ஆசிரியராக இருக்கிறோம், நம்ம கிட்ட படிக்கக்கூடிய பிள்ளைங்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு பலவீனம் இருக்குது, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குதுன்னா அதை நம்ம கண்டறியும் பொழுது மேலும் மேலும் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய பேச்சுக்கள் இருக்கக்கூடாது, நம்முடைய நடத்தைகள் இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட நம்ம பிள்ளைங்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு குறைகள் இருக்குது அப்படின்னா அந்த குறைகளை நல்ல வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஊக்கப்படுத்தி அந்த குறைகள் இல்லாம ஆக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன பெரிய மைனஸே என்ன? ஏதாச்சும் ஒரு குறைய பார்த்துட்டா இப்படிதான்டா, நீ உருப்படவே மாட்டடா, நீ அப்படிடா இப்படிடா, அவன் பாப்பான். ஓ, நம்ம அப்பாவே அப்படித்தான் சொல்றாரு, நம்மளைய பார்த்து நம்ம அம்மாவே அப்படித்தான் சொல்றாங்க, ஒருவேளை நம்ம அப்படியே தான் ஆயிடுவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு இறை தூதருக்கு எப்படியெல்லாம் அல்லாஹ் உபதேசம் பண்றான் பாருங்க, எப்படியெல்லாம் அந்த பலவீனப்பட்ட அந்த உள்ளத்தை எப்படி பலப்படுத்துறான் பாருங்க. இவ்வளவு அற்புதத்தை கொடுத்து மூசா நபியை வந்து என்ன செய்யறான்? இப்ப போங்க அப்படின்னா மூசா நபி போனாங்க, சத்தியத்தை சொன்னாங்க, எவ்வளவோ மாற்றங்கள் வந்துச்சு. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் அவர் இறை தூதர் தான் அப்படின்றத மக்கள் விளங்கிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு அற்புதத்தை கொடுப்பான். அதே மாதிரிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுக்கிறார். ரசூல்லா கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என் மக்கள் அற்புதத்தை காட்டு அற்புதத்தை காட்டுன்னு சொல்றாங்க, எனக்கு ஒரு அற்புதத்தை தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அற்புதத்தை சுட்டி காமிச்சு, இந்த அற்புதத்தை உங்க மக்களுக்கு மத்தியில சொல்லுங்க, இந்த அற்புதத்தை மக்களுக்கு மத்தியில நீங்க காட்டுங்க, வாயடைச்சு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அற்புதம். அந்த அற்புதம் இன்று வரையிலும் நிலைத்து கொண்டிருக்குது. அந்த அற்புதத்தை இப்ப பார்த்தாலும் அவர் இறை தூதராக தவிர வேற யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அற்புதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்களுக்கு காட்ட சொல்றான். அது என்ன அற்புதம்? இன்ஷா அல்லாஹ் அந்த அற்புதத்தோடு நாளைய தொடரை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடருவோம். இதுவரையிலும் நாம் கேட்ட செய்தியின் அடிப்படையில் நமது உள்ளத்தையும் செயலையும் அமைத்துக் கொள்ள வல்ல இறைவன் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி.